டு இன்டன் விளாக்ஸ். இப்போ எங்கே போகிறோன்னா அடுத்த ட்ரிப்பாக ராஜதோட்டம் கிளம்பிட்டோம். அது எப்படின்னா 8 மணிக்கு கிளம்புறதா பிளானு. மணி ஆல்ரெடி 8 ஆயிடுச்சு. இன்னும் வரேன்னு சொன்ன யாரும் வரல. நம்ம இப்போதைக்கான ஃப்ரெண்டு ரூம் சிடி ரூமுக்கு வந்திருக்கோம். ஆடல இவ்வளோ நேரம் ஆடல ஆடு. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சே பாரு, இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து வண்டியை போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வண்டியில தான் போகிறோம். நம்ம வண்டி அவ்வளோ தூரத்துக்கு போகாது. நம்ம வச்சுருக்கிறது ஸ்ப்ளெண்டரு, அங்கே வரைக்கும் ஏறாது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அவன் வண்டியில் பின்னாடி பின்னே உட்காந்து போக போகிறோம். இனிமேல் வ்ளாகை போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பாய் கைஸ். அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம், ராஜதோட்டம் போகிறோன்னு பிளான் இருந்துச்சு. இப்போ இங்கே அங்கே ரூமில் கிடந்தேன். ரூமில் இருந்து இப்போ இங்கே ரிலையன்ஸ் பல்க்கு கிட்ட வர வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். எங்கே போகிறோன்னா மேக்கரை போகிறோம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க. அதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. இனிமேல் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் வர வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக நானும் நெல்லியிலும் தான் வந்திருக்கோம். இப்போதைக்கு இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. இங்கே ரொம்ப நைஸாக இருக்குது. நாங்கள் போகும்போது கண்டினியூ பண்ணுறோம். பாய் கைஸ். 1 hour later. சொல்லிட்டு கிளம்பிடுவோம். வாங்க எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஹலோ காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தாச்சு. முக்கால்வாசி எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து இப்போ மேக்கரை தானே போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இப்போ மேக்கரைக்கு கிளம்பிட்டோம். இப்போ அப்படியே எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பாருங்க. A few moments later. Thousand years later. கேரளா பார்டர் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தெரியுதால நைஸ். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது எந்த இடம்ல இது என்ன இடம் மேக்கரையா? அந்த இடத்துக்கு வந்தோம். அங்கே மேலே விட மாட்டேன்ட்டாங்க. ஏதோ 2 நாள் விடவே இல்லையா யாரையுமே உள்ள. கைஃபு மண்டையில் மாட்டினே தெரிஞ்சுட்டு கைஃபு 3 நாள் யாரையும் விட மாட்டாங்களாம். தயவு செஞ்சு யாரும் வந்து ஏமாந்துறாங்க. நாங்கள் இந்த இப்போ ஏமாந்துட்டு இப்போ இந்த பையன் இவர் நாங்கள் பார்த்து ஒரு 100 பேர். ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படான்னு தெரியல நீங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மேக்கரைக்கு வந்தோம். அந்த இடத்துல உள்ள அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா இந்த பையன் ஆனால் 5 மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னா இங்கே மணி எத்தனை இப்போ மணி 3 ஆக போகுது இப்போவே. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இப்போவே எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவாருன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ மேலே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ மாம்பழத்தரை அப்படின்னு ஏதோ ஒரு இடம் சொல்லியிருக்காங்களாம். அந்த இடம் வந்து வெறும் தரையாக இருக்குமா என்னவா இருக்குன்னு தெரில. அங்கே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேறு எதுவும் பிளான் தான் நினைக்கேன். இப்போ எங்கே போகிறோம்? எங்கே கைஸ்? அப்போ நாங்கள் மாம்பழத்தரைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பை கைஸ்.
முன்னாடி சின்ன வயசுல வாங்கினதுல. சரி பாஸ். ஓகேவா காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏதோ கட்சிக்காரங்க தயவில் வந்தாச்சு. அவங்க அப்படி இப்படி நாங்கள் போகாண்டான்னு தான் நினச்சோம். சரி இந்த பையன் அவங்க மாமா போலீஸ்கார மாமாட்டெல்லாம் சொல்லி வேன் ஓடுதுன்னா உண்மையிலையா இல்லை இதெல்லாம் கதையா? அப்படி கிடையாது. ஆனால் அவன் சொல்லுதான் நாங்களும் அதை கேட்டுக்கிட்டோம். கடைசியில் அவங்க ஏதோ பேசி அவங்கள விட்டதுனால எங்களையும் பாவம் பார்த்து விட்டுட்டாங்க. இந்த வியூவை பாருங்க கைஸ். வியூ பாயிண்ட் பாருங்க, நல்லா இருக்கா? Wait a minute. Who are you? இந்த பையன் ஆனா 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும்னா இங்க மணி எத்தனை இப்போ தெரியல. டைம் வாட்ச் போடலனா மணி 3 ஆக போகுது இப்பவே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு ஒரு வழியா எல்லாம் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாமே பத்திரமா வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த vlog முடியுது. பை கைஸ்.